ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டைமும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து குரூப் 4 போஸ்ட்டோட தான் இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் அந்த திருப்பி தனியாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2024ஓட லாஸ்ட் டைப்பிஸ்ட் போஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ரெகுலர் உங்களுக்கு ஜாப் அலர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அலர்ட் வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து 25th நவம்பரே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th டிசம்பர் நைட்டு 11:59 க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன், அதாவது எரர் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, தப்பாக ஏதாவது டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எரரை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க 3 நாள் டைம் கொடுக்காங்க. அந்த எரர் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 29 டிசம்பர்லேருந்து 31 டிசம்பர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்ன பே கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 8 பே கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்கான மெயின் டிபார்ட்மெண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து அண்டர் த தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வரை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி கேட்டகரியை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஏஜ் 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ வந்து டிசபிலிட்டி கேண்டிடேட் இருந்தால் 42னும், எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் 15னும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ கேட்டகரி, எஸ்டி கேட்டகரிக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரியில் வரீங்கன்னா 34ம், எஸ்சி, எஸ்சிஏ அதே மாதிரி எஸ்டி கேட்டகரியில் வரீங்கன்னா 37 மேக்ஸிமம் ஏஜ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு 44ம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 47 ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 வந்து மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விடோ கேண்டிடேட்டுக்கு வந்து 37 மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச கல்வி தகுதியான 10th, 12th, டிப்ளமோ அதே மாதிரி டிகிரி என்ன கோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கவர்மெண்ட் டைப்பிங்கில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கம்ப்யூட்டர் கோர்ஸோட சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பார்ட்டை வந்து பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்க போது. மொத்தம் எக்ஸாம் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு 150 மார்க்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பார்ட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு 2 இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75ம் அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கு 25ம், டோட்டலாக இது ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு 150 மார்க்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எல்லாம் சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. அதுக்கு மார்க் வந்து 300 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு மினிமம் 90 மார்க் எடுத்தாலே குவாலிஃபை எல்லா கேட்டகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்க போது, அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னா தான் இருக்கும். அண்ட் இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்டிங் தான். அண்ட் இந்த போஸ்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெம்பரரி போஸ்ட் தான். இது வந்து பெர்மனன்ட் போஸ்ட் கிடையாது. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக குவீஸ் அதுக்கப்புறம் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோவில் தெரியக்கூடிய அவங்களுடைய டோல் ஃப்ரீ எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இன்கேஸ் டோல் ஃப்ரீ எண்ணில் அவங்க எடுக்கலை அப்படின்னா அதுக்கு கீழே மெயில் ஐடி இருக்குது. அதாவது helpdesk@tnpcexam.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய கொரீஸ் அனுப்பியும் அது மூலமாகவும் உங்களுடைய ரிப்ளையை எதிர்பார்த்துக்கலாம். அண்ட் இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ வேறு எங்கேயும் இருக்காது. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா சென்னையில் போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதுக்கு 150 rupeesம் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது பே பண்ண வேண்டிய இருக்காது. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக 100 rupeesம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை கிளியராக பார்த்துட்டு
உங்களுக்கு நான் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ கிளியராக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அண்ட் இது ரிலேட்டடான ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.